வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இனி விரிவான நிகழ்வுகள். 7வது ஊதிய குழுவின் 33 மாத சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான 7வது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் போராட்டம், காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஊழியர்களின் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊழியர்களின் வேலை நிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. அரசு உடனடியாக தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சுடுகாட்டு பணிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 40வது கண்தான வார விழாவையொட்டி கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் செவிலிய கல்லூரி மாணவ மாணவிகள் கண்களில் கருப்பு துணி கட்டியும் கண்தானம் குறித்த ஓவியங்களை முகத்தில் வரைந்து கொண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து 40வது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். கம்பன் கலையரங்கத்தில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி அரசு தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் அதிகாரி டாக்டர் வர்ஷினி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்தானம் குறித்த வர்ண ஓவியங்களை தங்களது முகத்தில் வரைந்து கொண்டும் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டி கொண்டும் தங்களது கண்களை தானம் கொடுத்து பார்வையற்றவர்களுக்கு கண்தானம் செய்யுங்கள் என வலியுறுத்தி பேரணியாக சென்றனர். விழிப்புணர்வு பேரணியில் இந்திரா காந்தி மணக்குள விநாயகர் ராக் செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள், வாசன் கண் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி தன்னார்வலர்கள் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டிக்கொண்டு கண்தான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது. புதுச்சேரியில் நண்பனை கொல்ல திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை சுற்றி வளைத்து வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்திய பதைபதைக்கும் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் லோர்து, வயது 35. ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சில வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் இவர் நேற்று அதிகாலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுக்க சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த இரு மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்தை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு 8 இடங்களில் கத்தி குத்து காயங்கள் உள்ளதாக அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து அங்கு உள்ள இரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர். மேலும் அங்கு கிடைத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆட்டோ ஓட்டுநரை பின்தொடர்ந்து வந்த 2 நபர்கள் அரிவாளால் அவர் தலையில் வெட்டும் பதபதைக்கும் காட்சி கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபரை கோவில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண் முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. அந்த வழக்கில் கௌதம், அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்போது பிணையில் வந்துள்ளனர். இதனை அறிந்த ருத்ரேஷன் நண்பரான லூர்து கௌதமை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அதனை அறிந்த கௌதம்
லூர்து தன்னை கொலை செய்வதற்கு முன்பு தான் முந்தி கொள்ள வேண்டும் என நோட்டமிட்டு சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்து தனது கூட்டாளிகளுடன் சென்று லூர்தை வெட்டியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்போது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட மாரியப்பன் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி பாஜக மீனவர் அணி மாநில தலைவராக மாரியப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் மீனவர் மாநில அணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரியப்பன் கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து 100க்கும் மேற்பட்ட பாஜக மீனவர் அணி மற்றும் மாநில தொகுதி நிர்வாகிகளுடன் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தார். அங்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து சால்வை மற்றும் ஆள் உயர மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து மீனவர் அணி புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரியப்பனுக்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் நியமன ஆணையினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து புதிய மாநில மீனவர் அணி தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் நடைபெற்ற 18வது மாநில அளவிலான கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கேரம் அகாடமி மற்றும் HRCSS ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 18வது ஆண்டு மாநில அளவிலான 3 நாள் கேரம் போட்டி முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் துவங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். அதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் மாலை பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கேரம் அகாடமி செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சாமிநாதன், புதுச்சேரி விளையாட்டு சங்கத்தின் தலைவர் வளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன், சமூக சேவகர் சசிபாலன், காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் மருதுபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் ஜூடோ சங்கம் சந்தோஷ் குமார், SS ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் சொக்கநாதன், உதயகுமார், அறிவுமணி, சுதாகர் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்து சேனா சார்பில் சென்னை குரோம்பேட்டை பகுதியில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோருக்கு நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். இந்து சேனா சார்பில் சென்னை குரோம்பேட்டை பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற உள்ளது. இதனையொட்டி இந்து சேனா தலைமை ஒருங்கிணைப்பாளர் பீரங்கிமலை ராமசுப்பிரமணியன் தலைமையில் பாரதிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவர் முன்னாள் கவுன்சிலர் RG ஏழுமலை மற்றும் இந்து சேனா மாநில செயலாளர் KS ஏழுமலை ஆகியோர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோரை நேரில் சந்தித்து விநாயகர் சதுர்த்தி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வத்தையும் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். சென்னை குரோம்பேட்டையில் இந்து சேனா சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் புதுச்சேரி, தமிழகத்தை சேர்ந்த பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஓவியர் C. ரவி அவர்களின் தனிநபர் ஓவிய கண்காட்சி தொடங்கியது. புதுச்சேரி ஓவியர் C. ரவி அவர்களின் என் பயணம் எனும் தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆளுநர் மாளிகை அருகே செயின்ட் லூயி வீதியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர்கலை கூடத்தில் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஓவியர் ரவி ஐரோப்பிய நாடுகளை சுற்றுப்பயணத்தின் போது அங்கே கண்ட காட்சிகள் மற்றும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் புதுச்சேரி நகர வீதிகளை நீர்வண்ண ஓவியங்களாக தீட்டிய ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த கண்காட்சி ஆகஸ்ட் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா MLA மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் இணைந்து கண்காட்சியை தொடங்கி வைத்து வாழ்த்தி பேசினர். அதனைத் தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் கோபால், கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி அன்பழகன், கலைமாமணி கந்தப்பன், டாக்டர் L. ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஓவியர் ரவியை வாழ்த்தி பேசினர். கண்காட்சி தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்திருக்கும். விழாவிற்கான ஏற்பாடுகளை
சுகுமாரன், முருகேச பாரதி, சக்திதாசன், வெங்கடேசன் ஆகிய ஓவியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே பத்மினி நகரில் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது. நேற்று இரவு கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணத்தை திருடிக் கொண்டு தப்பி ஓடினார். இன்று காலை வழக்கம் போல கோவிலை திறந்த நிர்வாகிகள் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் எஸ்பி வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவில் மற்றும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த பூக்கடையில் வேலை செய்யும் சதீஷ் வயது 23 என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து திருடப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 3 மாத சம்பளம் வழங்க வலியுறுத்தி அரசு தலைமைச் செயலர் வீட்டை தூய்மை பணியாளர்களுடன் முற்றுகையிட்ட பாஜக எம்எல்ஏ சாய் சரவணகுமாருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் தனியார் நிறுவனம் மூலம் தூய்மை பணி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 3 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கிராமப்புறங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் இன்று காலையில் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாரை அவரது வீட்டில் சந்தித்து சம்பளம் வழங்கப்படாதது குறித்து முறையிட்டனர். இதனையடுத்து பாஜக எம்எல்ஏ சாய் சரவணகுமார் தூய்மை பணியாளர்களுடன் கோரிமேட்டில் உள்ள தலைமை செயலர் சரத் சௌஹானை சந்திக்க சென்றார். ஆனால் அனுமதி மறுக்கப்படவே வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தலைமை செயலரை சந்திக்க விடாமல் பணியாளர்களை கலைந்து செல்ல கூறவே போலீசாருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து பேசிய தலைமை செயலர் சரத் சௌகான் இன்று அல்லது நாளை ஆகிய 2 தினங்களுக்குள் சம்பளம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு திரும்பிச் சென்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்துல இந்த துப்புரவு பணியாளர்களை நாட்டுடைய 2 கண்களாக பாவிச்சார். அவங்களுக்காக பாத பூஜைகள் முதற்கொண்டு செய்து அவங்கள கௌரவிச்சார். அப்பேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு கடந்த 3 மாதமாக புதுச்சேரி மாநிலத்தில் அதிகாரிகள் குறிப்பாக எல்ஏடி டைரக்டர் சக்தியோருடைய அலட்சிய போக்கும் அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி வேலைகள் சித்து விளையாட்டால தான் இந்த நிலை ஏற்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் அணுச்சந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை நியூ டெல்லி ஆதரவுடன் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மற்றும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இணைந்து அணுச்சந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை நியூ டெல்லி ஆதரவுடன் மருத்துவ கருவியியல் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் ஜெயக்குமார், டீன் அகாடமிக்கல் முனைவர் அன்புமலர், டீன் அகாடமிக்கல் முனைவர் அறிவழகன், பணி நியமன டீன் முனைவர் கைலாசம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பயோமெடிக்கல் பொறியியல் துறை தலைவி பேராசிரியர் விஜயலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவிற்கு ஈஸ்ட் கோஸ்ட் நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் துணைத் தலைவர் மகேந்திரன் மற்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஹேமகுமார் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கருத்தரங்கில் புகழ்பெற்ற கல்வியியல் நிறுவனங்களின் பேராசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருத்துவ சாதனங்களின் புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்டறிதல், தொலைநிலை நோயாளி கண்காணிப்பு, ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்புகள், சுகாதாரத்துறையில் பெரிய தரவு பயன்பாடுகள் மற்றும் எதிர்கால ஆராய்ச்சி வாய்ப்புகள் போன்ற தலைப்புகளில் கருத்துக்களை விவரித்தனர். இதில் பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், முதுநிலை மற்றும் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இறுதியில் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ரோடியர்பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பொன்னியம்மன் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் 36ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ஏஎஸ்டி மைதானம் ரோடியார்பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 36ஆம் ஆண்டு திருவிழா 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்றது.
முதல் நாள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கரகம் வீதி உலா நடைபெற்றது. மதியம் 1 மணிக்கு அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை இரவு கும்பப்படையல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சனிக்கிழமை காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அன்று மதியம் அன்னதானமும் நடைபெற்றது. இரவு 7 மணி அளவில் அம்மன் ஊஞ்சல் உற்சவம், அதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு, வளர்ச்சி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ஆர் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு தின விழா இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள ஆர் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்கள் மட்டுமின்றி பெரும்பான்மையான பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் தலைமை செயலக சட்ட அதிகாரியும் கலைமாமணி விருது பெற்றவருமான ஜனாப் முனைவர் சுந்தரமுருகன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி சிறப்பு காவல்படை ஆய்வாளர் ஜனாப் கணேஷ் மற்றும் காவல்துறை துணை ஆய்வாளர் ஜனாப் மௌலானா சாஹிப் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி மாணவர்களை ஊக்குவித்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் தங்களது பல்துறை திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளாளர் நிசார் அகமது தலைமையில் முதல்வர் ஃபராகான், மேலாளர் முக்தார் அகமது, ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம், ரமணா நகர் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம், ரமணா நகர் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு 39,16,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஓம் பிரணாவ் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் சுதாரா நகர் செல்வ விநாயகர் கோவில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி நடைபெற்ற பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சிறப்பு பூஜையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடிய சிறுமிகளுக்கு கை கடிகாரம் மற்றும் கோவில் நிர்வாகத்திற்கு 10,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி சுதாரா நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் 18ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செல்வ கணபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற பூஜையில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக 10,000 ரூபாய் தனது சொந்த செலவில் கோவில் நிர்வாக குழு தலைவர் முத்துரத்தினம் முன்னிலையில் நன்கொடையாக வழங்கினார். முன்னதாக டாக்டர் சிற்பி ஜெயராமன் பல்கலைக்கூடம் சார்பில் சார்கோல் பிரபாகரன் தலைமையில் 15 சிறுமிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. சிறுமிகள் கலந்து கொண்டு சிறப்பாக பரதநாட்டியம் ஆடினர். பின்னர் பரதநாட்டியம் ஆடிய சிறுமிகளுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நினைவு பரிசாக கை கடிகாரம் வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, காத்தவராயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக வேளாங்கண்ணி மாதா கோவில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் அதிமுக அலுவலகம் முன்பு அதிமுக மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் 1000 பேருக்கு பாதாம் பால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு உணவளிக்க தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் அவற்றை பிடித்து காப்பகங்களில் வைத்து பராமரிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் தெரு நாய்களால் ஏராளமானோர் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக குழந்தைகளை நாய்கள் சூழ்ந்து கொண்டு கடித்து குதறும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேலும் வெறிநாய்கள் கடிப்பதால் ரேபிஸ் தொற்று ஏற்பட்டும் பலர் இறக்கின்றனர். இது போன்ற சம்பவங்கள் குறித்து ஊடகங்களில் அவ்வப்போது வெளிவரும் செய்திகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது.
சுற்றித் திரியும் அனைத்து தெருநாய்களையும் பிடித்து காப்பகங்களில் பராமரிக்க வேண்டும். இதனை 8 வாரங்களுக்குள் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. முக்கியமாக தெருநாய்களுக்கு பொது இடங்களில் யாரும் உணவளிக்க கூடாது என்று கண்டிப்பாக கூறுவதாகவும், தெருநாய்களுக்கு உணவளிக்க ஒரு பொது இடத்தை மாநகராட்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்புக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் எம்பியும் விலங்குகள் நல ஆர்வலருமான மேனகா காந்தி உள்ளிட்ட பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.